أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய அடிமைகளாக இருக்கிற நமக்கு ஒவ்வொருவருக்கும் பலவிதமான தகுதிகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். சிலருக்கு பதவிகளை வழங்கியிருக்கிறான், சிலருக்கு செல்வத்தை வழங்கியிருக்கிறான், செல்வாக்கை வழங்கியிருக்கிறான், சிலருக்கு பட்டம் படித்து அந்த பட்டப்படிப்புகளை வழங்கியிருக்கிறான். இப்படி பலவிதமான தகுதிகள் வழங்கப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். இப்படி தகுதிகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் அந்த தகுதியை வைத்து மற்றவரிடத்தில் அகந்தை கொள்ளக்கூடியவர்களாகவும் பெருமை அடிக்கக்கூடியவர்களாகவும் தன்னடக்கம் இல்லாதவர்களாகவும் இருக்கிறதை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம். நம்ம கொஞ்சம் படித்தவர்களாக இருந்தால் படிக்காத மக்கள் மத்தியில் நம்மளை உயர்வாக நினைத்து கொள்கிறோம். நம்ம செல்வந்தர்களாக இருந்தால் ஏழை மக்கள் மத்தியில் நம்மளை கொஞ்சம் உயர்த்தியாக காட்டிக்கொள்ளணும் என்று நினைக்கிறோம். ஒரு அதிகாரம் நம்ம கையில் இருக்கும் என்று சொன்னால் அதிகாரத்திற்கு உட்பட்ட மக்கள் மத்தியில் நம்ம கொஞ்சம் உயர்வானவர்கள், உன்னை விட நான் ஒட்ட மாட்டேன் என்று நினைக்கிற காட்சியை பார்க்குறோம். இதெல்லாம் பெருமையுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் தன்னடக்கம் வேணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னடக்கம் இருக்க வேண்டும், பணிவு இருக்க வேண்டும். அந்த பணிவு தான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதை இஸ்லாம் ரொம்ப அழுத்தமாக வற்புறுத்துகிறது. அந்த பணிவு என்று சொன்னால் நம்ம எல்லாருமே நினைத்து கொண்டிருப்போம், நம்ம பணிவாகத்தானே இருக்கிறோம். ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் பணிவுக்கு மாற்றமாக நடந்து கொண்டு நாம் பணிவாகத்தான் நடக்கிறோம், நம்ம திமிரா நடக்கலையே என்று ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே அப்படி முடிவு செய்து கொள்கிறார்கள். ஆனால் பணிவு என்பதற்கு இஸ்லாத்தில் நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. நீங்கள் பணிவானவர்கள் என்று சொன்னால் பல காரியங்கள் உங்கள்கிட்ட வெளிப்பட வேண்டும். அப்படி இருந்தால் தான் உங்கள்கிட்ட பணிவு இருப்பதாக அர்த்தம்.
இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் உலகத்தில் எந்த மனிதனும் அடையாத உச்சத்தை அவங்க அடைந்திருந்தார்கள். மார்க்கத்தின் பெயரால் ஒரு தனி செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு. அவங்க வாழ்ந்த காலத்தில் உலகத்தில் இருக்கிற ஆட்சிகளை எல்லாம் விட பெரிய ஆட்சி அவங்க ஆட்சி தான். உலக வல்லரசு அன்றைக்கு அவங்க மட்டும்தான். பெரிய பெரிய பாரசீக ரோம சாம்ராஜ்யத்தெல்லாம் வீழ்த்துகிற அளவுக்கு அவங்களே நபிகள் நாயகத்தினுடைய பெயரை கேட்டால் பயப்படுகிற அளவுக்கு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அதிபராக இருந்தார்கள். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு அதிபராக இருந்தும், மதத்தை நிறுவிய ஒரு தலைவராக இருந்தும், அவர்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்களை பெற்ற ஒரே தலைவராக உலகத்தில் இருந்தும் கூட அவர்கள் எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட நடந்து கொண்டார்களோ அதுதான் பணிவுக்கு நமக்கு அடையாளம். அப்படி திமுறாக நடப்பதாக இருந்தால் அவங்களுக்கு அந்த தகுதி முழுசாக இருக்கிறது. எல்லாரையும் விட மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த பணிவு இல்லை என்று எப்படியெல்லாம் காட்டினார்கள் என்று சொன்னால் அதில் முக்கியமான ஒரு அடையாளம், பிற மக்களோடு நீங்கள் எப்படி பழகுகிறீர்கள், மக்களோடு கலந்து வாழும் பொழுது நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் என்பதில் தான் அந்த பணிவு முக்கியமாக வெளிப்படுகிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் மக்களோட மக்களாக இருந்தார்கள், தனக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது, தகுதி இருக்கிறது என்பதையெல்லாம் அந்த நேரத்தில் காட்டுவார்கள். மார்க்கத்தை சொல்லுகிற நேரத்தில் அழுத்தமாக அதை சொல்வார்கள், உத்தரவு போடுவார்கள், சட்டத்திட்டங்களை யாருக்கு அஞ்சாமல் சொல்வார்கள். மன்னர் என்கிற முறையில், ஆட்சி தலைவர் என்கிற முறையில் என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் எடுப்பார்கள். ஆனால் அதை விட்டு வேற ஒரு கிரவுண்டு மனிதனுக்கு இருக்கிறது. வெளி உலகத்துக்கு வந்துவிட்டால் மக்களோட மக்களாக கலந்து விட்டோம் என்று சொன்னால் அப்போ ஒவ்வொரு வினாடியிலையும் நான் தான் ராஜா, நான் தான் அதிபர் என்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்களா, அந்த மக்களில் ஒருவராக நடந்தார்களா? அவங்க நடந்த அளவுக்கு நீங்கள் நடந்தால்தான், அதை விட கம்மியாக நடந்தால்தான் பணிவுன்னு அர்த்தம். அவங்களோட மேலே நடந்தோம் என்று சொன்னால் பணிவு இல்லை. பணிவு இல்லாமல் நம்ம பணிவு நினைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிலாம் நடப்பாங்க, அவங்க வரலாற்றில் பல சம்பவங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஆட்சி தலைவராக இருந்த நேரத்தில் தொழுகை நடத்துவாங்க. சுபுகு தொழுத உடனே தினசரி ஒரு நிகழ்வு அந்த பள்ளிவாசல் நடக்கும். சுபுகு தொழுதவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் உட்கார்ந்து விடுவார்கள். எது வரைக்கும் உட்கார்ந்து விடுவார்கள்? சூரியன் உதிக்கிற வரைக்கும். ஏன்னா சூரியன் உதித்த பிறகு தொழ வேண்டி இருக்கிறனால, லுகா தொழுகிறது அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால சுபுகு தொழுத உடனே சூரியன் உதிக்கிற வரைக்கும் பள்ளியில் அமர்ந்திருப்பார்கள். மக்களும் அமர்ந்திருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருப்பார்கள், மக்களுமே அமர்ந்திருப்பார்கள். அப்போ சூரியன் உதிச்ச உடனே தான் எழுபது அவங்களுடைய வழக்கம். உட்கார்ந்துருக்கிற மக்கள் என்ன செய்வாங்க? மக்கள் உட்கார்ந்துருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வரிசையில் இருக்கிறாங்க, மக்களை பார்த்து உட்கார்ந்துருவாங்க சலாம் கொடுத்தவன. இப்படி மக்களை பார்த்து அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் எதிரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவசர உள்ளவங்க போயிடுவாங்க. சூரியன் உதித்த பிறகு ரசூலுல்லாஹ்வோட நாமளும் உட்கார்ந்துருப்போமே என்று இருக்கிற அந்த மக்கள் என்ன செய்வார்களாம், அவங்களுக்கு மத்தியில் பல விஷயங்களை பேசிக்கொண்டு அறியாமை காலத்தில் நடந்த கூத்துக்களை எல்லாம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரித்து கொண்டிருப்பார்கள். முன்னாடி யார் இருக்கிறா? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, ஒரு சக்கரவர்த்தி இருக்கிறார், ஒரு அதிபர், நாட்டின் அதிபர் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் மதிக்கிற அந்த மக்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை கொடுக்குற அந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அப்படி ஹதீஸில் வருது, எப்படி வருதுன்னு கேட்டால், ஃபயஹுதுன யதஹத்தஸூன, அவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள். அவங்க விஷயம் வேலை முடிஞ்சிச்சு, தொழுகை வரைக்கும் தான் அவங்க இமாம். தொழுது முடித்த பிறகு அவங்க மக்களில் ஒரு ஆள் ஆயிடுறாங்க. நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்யணும், ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வேறு வேறு விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஃபயஹுதுன ஃபி அம்ரில் ஜாஹிலியா, அறியாமை காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்து பேசிக்கொண்டு, இப்படிலாம் நம்ம நடந்தோமே, இப்படி கிறுக்குத்தனமான காரியங்கள்லாம் செய்தோமே என்று இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் அவர்கள் செய்த சில பைத்தியக்காரத்தனமான காரியங்கள்லாம் செய்தார்கள். அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி அவங்களே சிரித்துக் கொள்வார்கள். இப்படிலாம் நம்ம இருந்திருக்கிறோம் என்று சிரிப்பார்கள். அவங்க சிரிக்கிறதை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபயத்தபஸ்ஸமு, அவங்களும் புன்னகை பூப்பார்கள். என்ன ஏன் முன்னாடி சிரிக்கிறீங்க, ஏன் முன்னாடி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் யார் நீங்கள் யார்? அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தார்களா? அல்லது மக்களுடைய பேச்சைக்கு அவங்க வேண்டாம் அந்த பேச்சில் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம், மக்கள் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்குறாங்க, அவங்க பேசுகிறது உளுந்து சிரிக்கிறாங்க, பல காரியங்களை ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இப்படி பேசி கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு அது நம்ம முன்னிலையில் வைத்து அப்படி பேசுகிறார்களே என்று சந்தோஷப்பட்டு ஃபயத்தபஸ்ஸமு, அவர்கள் புன்னகை பூப்பார்கள். இது ஒரே ஒரு நாள் நடந்ததல்ல, அன்றாடம் நடக்கிற நிகழ்வு. சுபுகு தொழுகை முடிந்த பிறகு தினசரி இதே மாதிரி காரியம் நடக்கும். இப்போ இப்படியான ஒரு நிலையில் நீங்கள் ஒரு தலைவராக, ஒரு அதிபராக, ஒரு முதல்வராக, ஒரு கலெக்டராக நீங்கள் இருந்தால், கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போறீங்க.
மக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. மனு கொடுத்த பிறகு என்ன செய்யுங்க, ஏதாவது பேசாத, கலெக்டர் முன்னாடி பேசுவியா, முதல்வர் முன்னாடி பேசுவியா, தாசில்தாருக்கு முன்னாடி பேசுவியா, போலீஸ்காருக்கு முன்னாடி நீ பேசுவியா என்று அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது பேசிக்கொள்வார்களே. ஆனால் அது அவங்களுடைய கௌரவத்துக்கு குந்தகம் என்று உலகமெல்லாம் நினைக்கும் பொழுது இவர் எப்படி நினைக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்தஸ்துக்கு எனக்குன்னு ஒரு மரியாதை வேணாமா? நான் இருக்கிற சபையில் எப்படி உங்களால் பேச முடிகிறது, உங்கள் காரியங்களை பேச முடிகிறது, உங்களால் சிரிக்க முடிகிறது என்று கேட்காமல் அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பணிவுக்கு அடையாளம் தான். பணிவு என்று சொன்னால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அந்த அந்தஸ்துக்குரிய காரியங்களை செய்யும்போது அந்த சீட்டில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நீதிபதியா, கோர்ட்லாம் நீதிபதி, கோர்ட்டுக்கு வெளியே வந்தால் மனுஷனாக வாருங்கள். நீங்கள் மருத்துவரா, உங்களுடைய கிளினிக்கில் தான் நீங்கள் மருத்துவர், அதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா மனுஷனாக வாங்க. கிளினிக்கில் நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் அங்கே உட்கார்ந்துருப்பீங்க, நீங்கள் தான் வைத்தியம் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியரா, அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருங்க, வெளியே வந்த மனுஷனா வாங்க. எல்லா மனிதனை போல மனிதனாக வாருங்கள் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த பாடமாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி அவங்க முன்னால் நடக்க முடிந்தது. இப்படி நம்மால் நடக்க முடியுமா? நம்மை விட சின்னவர்களாக கருதக்கூடியவர்கள் நமக்கு முன்னாடி சிரித்தால், வீட்டில் கூட சரி, வீட்டில் கூட என்ன செய்வாங்க, 2 ஆள் விருந்தாளி பேசிகிட்டு இருப்பாங்க, சின்ன பிள்ளையில ஏதாவது விளையாண்டு அலட்டுறது, ஒரு தகப்பன் அலட்டுறது, என்னடா விளையாண்டுட்டு ஏன் பேசினா உங்களுக்கு என்ன, அந்த பிள்ளைல அது பேசிட்டு போகுது என்று உங்களால் எடுத்துக்கொள்ள முடியல. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதெல்லாம் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிடுவாங்க. பணிவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், மக்கள்கிட்ட எப்படி பழகுறீங்க, அதுதான் பணிவுக்கு உரிய முக்கியமான அடையாளம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளி வாசலுக்கு வர்றாங்க. வந்தால் இஸ்லாமிய நம்ம மார்க்க சட்ட பிரகாரம் கிப்லா பக்கம் எச்சு துப்பக்கூடாது. எச்சு துப்புறதா இருந்தால் என்ன செய்யணும், நீங்கள் வலது பக்கம் துப்பாதீங்க, கிப்லா பக்கம் துப்பாதீங்க, வெளியே போய் துப்பிட்டு வாங்க, இல்லை காலு கீழே துப்பி மண்ணை போட்டு மூடிடுங்க. அது மண் தரை பள்ளிவாசல், அது இங்கே யாரும் துப்பிடாதீங்க, மண்ணால் மூட முடியணும். அப்போ மண்ணை போட்டு மூடி விடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, கிப்லா திசையில் உள்ள சோத்திலேயே எச்சு துப்பி வச்சுக்கிட்டாங்க. யாரோ எச்சோ சளியோ என்று வருகிறது, மூக்கு சளியோ ஓலை எச்சியோ துப்பி வச்சுருக்காங்க. நேரம் நிற்குது, செவத்தில் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்தால் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கூப்பிட்டு தொடங்க கழுவுங்க என்று சொன்னார்களா? அவர்களே ஒரு பொருளை எடுத்து தன் கையால் சுரண்டுறாங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தருடைய உமிழ் நீரை, எச்சியை, சளியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கையால் சுரண்டி எடுக்கிறாங்களே. இப்படி எடுக்கிறதுக்கு நம்மில் எத்தனை பேருக்கு மனசு வரும்? அதுக்கு தான் அவர் இருக்கார்ல, அதுக்கு தான் இவர் இருக்கார்ல. நம்மளை விட தகுதியில் குறைந்த எத்தனை பேர் இருக்கிறார்களே. ஒரு தூசி கிடந்தா கூட உங்கள் மோதினார் கூட்டு அதை எடுத்து போடு என்று தான் பள்ளிவாசலில் சொல்லுவாங்களே தவிர, அந்த பார்க்குற முத்தவழி அதை செய்வாரா? அவர் அந்த தவறுகளை திருத்துவாரா? திருத்த மாட்டார். இந்த இடத்துல சுவிட்ச் இருக்கு, இந்த ஃபேனை போடுறதுக்கு, அங்கே உள்ள ஆளை கூப்பிட்டு ஃபேனை போடும்பார். இவர் கையை எட்டி போட்டுடலாம். ஆனால் அவர் என்னவா நினைக்கிறார் தன்னைய, நான் தானே இதுக்கு பொறுப்பாளர், இப்படிங்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு மதரசாவில், ஒரு பள்ளிவாசலில், ஒரு நிர்வாகத்தில், ஒரு அலுவலகத்தில், எல்லாத்துலேயும் இது நடக்கிறது. ஏன் நம்ம கண்ணால் பார்க்கிறது நாம ஏன் செய்யக்கூடாது? ஏன் செய்ய முடியலைன்னு கேட்டால், நம்மகிட்ட பணிவு இல்லை. நம்ம மேலானவன் நமக்குள்ளே இருக்கு, நமக்கு தெரியறது இல்லை. அவனை போய் இது போடுன்னு சொன்னால் இழிவான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் என்ன, எதனால் இப்படி நம்மளால் சொல்ல முடியுது? ஏன் அவர்களுக்கு சொல்ல முடியலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி சொல்ல முடியலை? யாராவது சுத்தம் பண்ணுங்கப்பா, என்னப்பா வச்சு கவனிக்க மாட்டீங்களான்னு ஏன் கேட்க முடியலை? அது அறிவுரை சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு பிறகு அறிவுரை சொல்லுவாங்க. அதை தொடச்சி சுப்புறப்படுத்தினது யாரு? இது புகாரில் 407வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அவ்வளோ அந்தஸ்து மிக்கவராக இருந்து லேசாக கண் சாடை காட்டினால் செஞ்சிருவாங்க. இதை செய்ய சொன்னால் லேசாக எப்படின்னா போதும், உடனே நான் நின்று போட்டி போட்டுக்கொண்டு இந்த சஹாபாக்கள் செய்ய தயாராக இருந்தாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பார்க்குறாங்க, அவர் மனுஷன், நான் மனுஷன், அவர் பார்த்து அவர் செய்யட்டும், நான் பார்த்தா நான் செய்வேன். என் கண்ணில் அந்த அசிங்கம் பட்டு விட்டால் நான் துப்புரவு பண்ணுவேன், அவர் கையில் பட்டு விட்டால் அவர் துப்புரவு செய்யட்டும். இப்படி கற்றுக் கொடுத்ததுனால தான் அல்லாஹ்வுடைய ரசூலால் இப்படி இருக்க முடிந்தது. இப்படி நீங்கள் இருப்பீர்களா? உங்கள் வீட்டில் அப்படி இருக்கிறீங்களா? வீட்டுக்கு நுழையிறீங்க, வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பொருள் இல்லை, டியா இங்கே வாடி, இப்படி அப்படி சொல்கிறீங்களா? யாருக்கு நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டியதானே? ஒரு பொருள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஒரு பொருள் இடத்துல இருக்குது, தவறாக வச்சுட்டாங்க, உங்கள் மனைவி வச்சுட்டாங்க, பிள்ளைகள் வச்சுட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி நடக்கிறோமா? அப்போனா என்ன, திமுரு இப்படி இருக்குன்னு அர்த்தம். நம்ம பணிவான ஆள் உலகத்துக்கு பேசிக்கிறோம். இது இப்போ உங்களுக்கு கீழே உள்ள இடத்துல திமுறை காட்ட முடியும், மேலே காட்ட முடியாதுல்ல. மேலே உள்ள இடத்துலலாம் பணிவான ஆள் மாதிரி இருக்கிறவங்க, வேறு வழி இல்லை உங்களுக்கு. உங்களுக்கு மேலே உள்ளவன்ட்டு இப்படி திமுறை காட்ட முடியும்?
கீழே உள்ள ஆட்டெல்லாம் என்ன செய்றீங்க, உங்களுடைய அந்த ஆணவத்தை காட்டிடுறீங்க. அப்போ வீடுகளில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நீங்கள் சரி பண்ண வேண்டியதானே. அந்த குறையை நீங்கள் தவறான இடத்துல இருந்து வேறு இடத்துல எடுத்து வைத்து விட்டு இனிமேல் அப்படி செய்யாத, நல்லா இல்லை என்று ஒரு அறிவுரை சொல்லலாம். ஒரு மனைவி இடத்துல கூட நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், ஒரு ஆணவத்தோடு நடந்து கொள்கிறோம். இது ஆணவமாக தெரிவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்தாங்க, மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி நடக்கிறீங்க என்பதுதான் அந்த பணிவு உங்கள்கிட்ட இருக்குது என்பதற்கு முக்கியமான அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். மக்காவில் இருக்கும்போது நடக்கிறது, மக்காவுக்கு போயிருக்கும்போது நடக்கிறது. அப்போ இரண்டு சாரார் வந்து அம்பு எய்கிற போட்டி, யார் நல்லா அம்பு எய்கிறது, வில்லில் அம்பிடுவாங்கள்ல, அதை நல்லா வில்லில் வச்சு அம்பு எய்கிறது யாருங்கிறதுக்காக வேண்டி இரண்டு அணியாக இருந்து கொண்டு குறி வைத்து என்ன செய்வாங்க, அம்பு எய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்ததுக்காக வேண்டி அந்த மக்கள் வேலையை நிப்பாட்டும், அவங்க அம்பு எதுக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க கிட்ட வந்து நல்ல வேலை செய்கிறீங்க, இஸ்மாயிலுடைய சந்ததிகளை, எல்லாம் இஸ்மாயில் மக்கள் தான் எல்லாரும், அங்கே இருந்தவங்கலாம் இஸ்மாயில் நபியுடைய வழித்தொண்டல் தான். இஸ்மாயிலுடைய சந்ததிகளே, உங்கள் தந்தை மிகச்சிறந்த அம்பு எய்யக்கூடிய வீரராக இருந்தார் இஸ்மாயில், நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க, அம்பு எய்து விளையாட்டு காட்டுங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நானும் ஒரு அணியில் சேர்ந்துக்கிறேங்கிறாங்க. அவங்க சாதாரண மக்கள், அவங்க அம்பு எய்து விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு கிரேட் இருக்குது, அப்படி தான் நினைக்கிறோம். இவங்களுக்கும் அந்தஸ்து இருக்கிறது, இவங்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. அஜர்த்துங்கிற ஒரு அஜர்த்தை கூட இப்பெல்லாம் செய்ய விட மாட்டாங்க. கபடி விளையாட்டில் அஜர்த்து கலந்து, அஜர்த்து எப்படி கபடி விளையாடுவாருமாங்க, ரெண்டு பேர் கபடி விளையாண்டுட்டு இருப்பாங்க, நானும் ஒரு அணியில் சேர்ந்துக்கிறேன்டா, அஜர்த்து எப்படி கபடி விளையாடலாம் என்று கேட்குற அளவுக்கு நம்ம அப்படி ஆகியிருக்கிறோம். அவங்கள அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. உங்களை அஜர்த்துக்கெல்லாம் அஜர்த்து, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அஜர்த்துக்கள்லாம் அஜர்த்து, ரெண்டு அணி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை ஊக்குவிக்கிறாங்க. இது நல்ல விளையாட்டு, உங்கள் பாரம்பரியத்தில் இது உள்ளது, ரத்தத்தில் ஊர்னது, இஸ்மாயில் இப்படி தான் செய்வார் என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நான் ஒரு அணியில் சேர்ந்துக்கிறேன்ட்டாங்க. சேர்ந்த உடனே அந்த அணிக்காரங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அம்பு ஏறி நிப்பாட்டிவிட்டாங்க. உங்களுக்கு எதிராக நாங்கள் எப்படி விளையாடுறது, நீங்கள் ஒரு பக்கம் சேர்ந்துட்ட பிறகு உங்களுக்கு எதிராக அந்த அணி தோற்று போச்சுன்னா நீங்கள் தோற்றதாகும்ல, அதை நாங்கள் செய்ய மாட்டோங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நான் இப்போ ரெண்டுக்கு பொதுவாக நான் இருந்துக்கிறேன், நீங்கள் விளையாடுங்க. எதுக்குன்னா அந்த மக்களோட மக்களை எப்படி கலக்குறாங்கன்னு பார்த்தீங்களா, இப்படி தேவையா உங்களுக்கு? நம்முடைய அந்தஸ்து என்ன, இவங்க அந்தஸ்து என்ன, விளையாடக்கூடியவங்க விளையாண்டுட்டு போகிறாங்க, நம்ம போய் சிம்மாசனம் உட்காந்துக்குருவோம், நம்ம போய் ராஜாவாக இருப்போம், நம்ம போய் கட்டளை போடுவோம் அப்படின்னு நினைக்காம, ஏன் அந்த மக்களோடு மக்கள் அவர்களுக்கு இருக்க முடிந்தது? அப்படி சொல்கிறாங்க. படி ஃபுலான், நான் இந்த அணியோடு சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அம்பு நிப்பாட்டாங்க. மாலக்கும் லா தர்மூன், ஏன் நீங்கள் அம்பு நிப்பாட்டி விட்டீர்கள், நல்லத்தனை விளையாடிட்டு இருந்தீங்க, நீங்கள் ஒரு அணியில் இருக்கும்போது நாங்கள் எப்படி விளையாடுவோம்னு சொன்ன உடனே அப்போ சொல்கிறாங்க, இருமு நீங்கள் விளையாடுங்க, ஆனால் மாக்கும் குள்ளிக்கும், நாங்கள் உங்கள் எல்லாரோட இருந்துக்கிறேன் அப்படின்னா பொதுவுன்னு அர்த்தம். ஒன்று ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம், ரெண்டுலையும் சேர்ந்துக்கிறேன், இது இந்த அணியில் இதில் வந்து சேர்ந்துக்கிறேன், அந்த அணி அம்புடும் அதில் சேர்ந்துக்கிறேன் வச்சுக்கலாம், அல்லது பொதுவாக இருந்துக்கிறேன்னு ஒதுங்கி கொள்கிற அர்த்தம் வச்சுக்கலாம். ரெண்டு பேருக்கு நான் பொதுவாக இருக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. இது புகாரியில் 2899 ஹதீஸில் இருக்கிறது. இப்படியான தன்மை நம்மகிட்ட இருக்கிறதா? நம்மளோட அந்தஸ்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் தெருவில் விளையாண்டா கூட சில ஊடகங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். பாப்பா வர்றன்னு ஓடுவாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க, கபடி விளையாடுவாங்க, தெருவில் பந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. தகப்பனார் வர்றாருன்னு அடிச்சு பிடிச்சி ஓடுவான். ஏன்னு கேட்டால் தகப்பனாருக்கு முன்னாடி விளையாடுறது இப்படியாக்க நம்ம கர்வத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். தகப்பன் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுடைய பருவத்தில் விளையாடத்தானே செய்வாங்க, அது பிள்ளைகளுக்கு நாமளும் அப்படி தானே செஞ்சுருக்கிறோம். அந்த வயசுக்குள்ள விளையாட்டை தப்பானது கூட போய் கண்டிக்கலாம். ஒரு விளையாட்டு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு கூட அரண்டு பிறண்டு ஓடக்கூடிய அளவில் பிள்ளைகளை வளர்க்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒரு பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம வந்து ஒரு பணிவாக அடக்கமாக இருப்பதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தன்னை அவ்வளோ பெரிய அந்தஸ்து ராஜா, அவங்க தான் சக்கரவர்த்தி. ஒரு மாதம் மசீரத்தை ஷஹரின், ஒரு மாதத்துக்கு தூரத்தில் உள்ளவன்லாம் பயப்படுறான் என் பேரை கேட்டால். ரசூல் அப்படி சொல்கிறாங்க, நுசிர்த்து பிர் ராபி மசீரத்தாக ஷஹரின், ஒரு மாத தொலைவில் இருப்பவன், பயணித்து ஒரு மாதம் ஆகும், அந்த தொலைவில் உள்ளவன் கூட முகமது வர்றாருன்னு பயப்படுறான். அப்படியான உதவி அல்லாஹ் செஞ்சிருக்கான்னு சொன்னாங்களே. அவ்வளோ பெரிய வல்லமை மிக்க ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களோடு மக்களாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்களோட சேர்ந்து நானும் ஒரு அணியில் விளையாண்டு கொள்றேன்னு சொல்வதற்கு அவசியம் என்ன? இவர்களை பார்த்தவுடனே அவங்க விளையாட்டு நிப்பாட்டாமல் அவங்க விளையாண்டு கொண்டிருந்த காரணம் என்ன? இப்படி ரசூல் எதிர்பார்க்கல. நம்மளை உயர்வாக காட்டக்கூடிய எல்லாத்தையும் ஒழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த அளவுக்கு நடக்கலன்னா நம்மகிட்ட என்ன பணிவு இருக்கிறது? அவங்க இப்படி நடக்க தேவையே இல்லை. அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்துக்கு, அவங்களுக்கு இருந்த தகுதிக்கு இப்படி இருக்க தேவையில்லை.
ஆனால் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன பாடம் படிக்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூலை விட நம்ம இன்னும் கொஞ்சம் படிவாக இருக்கணும். அவங்களே இப்படி இருந்திருக்கிறாங்களே என்று இருப்பதற்கு பதிலாக நம்ம எல்லாத்துலேயும் மேம்பட்டவர்களாக நம்மை காட்டி கீழே உள்ளவங்க அப்படி தான் நடக்கிறோம். அது ஒன்று பார்க்குறோம். இது புகாரில் 2899 ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க சந்தித்த மிகப்பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டம் அகழ் யுத்தம். இந்த அகழ் போர் நடந்துச்சு இல்லையா, அஹ்ஸாபுங்கிற யுத்தம். அந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமா ஒன்று திரண்டு வந்த ஒரு யுத்தம். மக்காக்காரம் பத்ரு உஹதெல்லாம் ஒரு குரூப்போடு நடந்த ஒரு யுத்தம். இந்த அஹ்ஸாபு யுத்தம் என்று என்னென்னு கேட்டால், பல தரப்பில் உள்ளவங்க ஒன்றா சேர்ந்து இவர் வளர்ந்துக்கிட்டே போகிறாரு, இவர் விடக்கூடாது, ஒளிச்சே கட்டணும் என்பதற்காக வேண்டி மக்காவில் உள்ளவன் சுற்றி உள்ளவன் போகிறவன் அவ்வளோ யூதர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொண்டு பெரிய அணியாக திரட்டி கொண்டு மதீனாவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள். அப்போ அவங்கள எதிர்கொள்ள முடியாது. நம்பரை வச்சு அவங்க வந்திருக்கிற எண்ணிக்கையோடு பார்த்தோம் என்று சொன்னால் மதீனாவில் இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கையை வைத்து அவங்கள எதிர்கொள்ள முடியாது. அவர்கள் வருகிறார்கள் என்று வந்தவுடனே என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள். வர்றாங்க, ஊருக்குள்ள நுழைந்தால் முடிந்தது, மதீனாவுடைய சகாப்தம் முடிஞ்சு போயிடும். மனித கணக்குப்படி, அல்லாஹ்வுடைய நாட்டு அது வேறு விஷயம். மனிதனுடைய கணக்கு பிரகாரம் அவங்க அவ்வளோ வலிமையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ஒன்றா திரண்டு விட்டார்கள். அப்போ ஊரை முற்றுகையிட்டாலே போதும், சில ஊரை முற்றுகையிட்டாலே என்னவாயிரும், எல்லாமே பாதிக்கப்பட்டு போய்விடுவார்கள். அப்போ என்ன செய்யலாம், ஊருக்குள்ளே வரக்கூடாது, என்ன செய்யலான் இருக்கா வேண்டி அகழி தோன்றாங்க. எந்த பக்கம் மதீனாவுக்கு வருவார்களோ அந்த பகுதிகள் எல்லாம் ஊருக்கு பக்கத்தில் பெரிய ஆறு மாதிரி ஆழமாக தோண்டுகிறார்கள். ஏன் தோன்றாங்கன்னு கேட்டால், குதிரை ஒட்டகத்தெல்லாம் வருவான், அதுக்குள்ளே இறங்க முடியாது, இறங்கினா மறு ஏற முடியாது. ஒட்டகத்தோடு வந்து அப்படி உள்ளே விழுந்துறான்னு வைங்க, அது எப்படி மறுபடியும் ஏறி வர முடியும்? அப்போ வந்தவன் அப்படி தயங்கி நின்றுவான், ஒரு தொலைவில் தான் நின்று கொள்ளணுமே தவிர ஊருக்குள்ளே வர முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க, இரவு பகலாக உட்காந்து எல்லாரும் அகழ் வெட்டணும் என்று முடிவெடுத்து மதீனாவை சுற்றி அகழ் வெட்டுறாங்க. ஒரு ஊருக்கே அகழ் வெட்டுறாங்க, எவ்வளோ டைம் எடுக்கும், எவ்வளோ கடினமான வேலை. அதுவும் ஒரு அடி 2 அடிக்கு இருந்தால் சரியாக வருமா, குதிச்சு ஒடியாந்துடும். அகலமும் நல்லா இருக்கணும், ஆழமும் நல்லா இருக்கணும். அகலமாகவும் ஆழமாகவும் வெட்டினால்தான் எவ்வளோ ஒன்று கணக்கில் அதிசயம் வரல. நம்ம அறிவு சொல்லுது, ஊருக்கு போதுமான அகலம் இருந்தால் தான் அது தாண்ட முடியாது. குதிரை எவ்வளோ அளவுக்கு பாஞ்சி தாண்டுமோ அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அகலிக்கு அர்த்தம் இல்லை. அந்த அகழ் வெட்டுறது இருக்குன்னா வராமல் தடுக்கணும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அகழ் வெட்டுறாங்க. வெட்டும் பொழுது ஹதீஸில் வருது, ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் அஹ்ஸாப், அஹ்ஸாபுடைய நேரத்தில் பரா இப்னு ஆசிம் சஹாபி அறிவிக்கிறாங்க, அஹ்ஸாப் யுத்தத்தின் போது ரசூலுல்லாஹை நான் பார்த்தேன், என்குழு துராப், மண்ணை அள்ளி அள்ளி சுமந்து கொண்டே கொட்டுறாங்க, வெட்டுறாங்க. மக்கள் வெட்ட தெரிஞ்சவங்க வெட்டுறாங்க, மண்ணை சுமக்கணும்ல, வேற பக்கம் கொண்டு கொட்டணும்ல, வெட்டின மண்ணை அப்புறப்படுத்தணும். அந்த அப்புறப்படுத்துவது ரசூலுல்லாஹ்வே சுமந்து எந்த அளவுக்கு என்றால், வக்கது வார துராபு பயாத இபுத்தைஹி, மண்ணு அவங்களுடைய அக்குன்லாம் படிக்கிற அளவுக்கு அப்படி அணைச்சி தூக்கிட்டு போவாங்கல்ல, அப்படி மண்ணை அணைச்சி தூக்கிட்டு போகும் பொழுது மண்ணு பூரா உடம்புறா படுற அளவுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க வேலை செஞ்சதை பார்த்தேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உத்தரவு போட்டால் ஒரே ஒரு ஆள் குறைஞ்ச என்ன ஆக போகுது, எல்லோரும் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிட்டு நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கப்பா அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுனால என்ன குறைஞ்சிடும், ஒரே ஒரு ஆள் அந்த அகழ் வெட்டு எல்லோரும் வெட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்ததுனால இன்னொரு 100 பேர் உட்கார மாட்டாங்க, மக்கள் ஒத்துக்குருவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் வேணாம், அவங்க சும்மா இருக்கட்டும் தான் நினைக்குவாங்க. அவங்க உட்கார்ந்த காரணத்தில் மற்றவங்க உட்காராமல் போயிடுவாங்களா, அந்த வெட்டாமல் போயிடுவாங்களா, போக மாட்டாங்க. நம்ம ஒரு ஆள் தான் இதில் மிஸ் ஆக போவோம். அப்படி இருந்தும் கூட என்னுடைய பங்களி, நான் இவங்களில் ஒரு ஆள், அந்த ஊரை காப்பாற்றுற கடமை இவர்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கிறது, எனக்கு கூடுதலாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் வெட்டினார்களே. நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கிறோமா? நம்ம தெருவில் உள்ள சுத்தப்படுத்துகிறோம்னு சொன்னால் அந்த கவுன்சிலர் நின்றுக்கிட்டு தான் வேடிக்கை பார்ப்பார். அதில் நம்ம ஒரு முக்கியமான அமைப்பின் தலைவராக இருந்தோம்னு சொன்னால் நம்ம நின்று வேடிக்கை பார்ப்போம், நல்லா செய்யப்பா நல்லா செய்யுங்க, அப்படி தான் அப்படின்னு பேசுவோமே தவிர நம்மளும் அதில் ஒருவராக இருந்து செய்திருக்கிறோமா? செய்ய மனசு வருதா? ஏன் மனசு வரமாட்டேங்குது? நம்மளை பற்றி உயர்வான எண்ணம் உள்ளத்தில் இருக்குது. நம்மளை அறியாமலையே இவன் வேற நம்ம வேற, இவனும் தான் செய்யணும், நான் அதை செய்யணும், நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் அது மாதிரியாக அதிகமான மக்களால் நடக்க முடியவில்லை. அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நம்ம அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறது வஹியை சொல்கிற வேலை, அவ்வளவுதான். வஹியை சொல்ல வேண்டிய இடத்த சொல்லிட்டு போயிடுவோம். மன்னர் என்பது நாட்டை காப்பாற்றுறது, சட்டத்திட்டங்களை பேணக்கூடிய ஒரு வேலை, அதை செய்யும்போது அதை செய்வோம். இப்போ நெருக்கடி வரும்போது எல்லாரும் களத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ நாமளும் தான் நிற்க வேண்டும் என்று அந்த மக்கள் எப்படி மண் சுமந்தார்களோ அதே மாதிரி மண் சுமந்தார்களா இல்லையா?
இது புகாரில் 2837வது ஹதீஸில் இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்தார்களோ இந்த மாதிரி நடந்தால் தான் நம்மகிட்ட பணிவு இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு சபைக்கு போனாலும் சரி, 10 பேர் வேலை செய்கிறாங்களா, நம்ம ஒரு ஆள் போயிட்டோமா 11 ஆள் நம்மளும் சேர்ந்து செய்யணும். நம்ம உட்கார்ந்துட்டு இருந்துடக்கூடாது. விருந்தாளியை ஒருத்தங்களை அழைக்கிறோம் என்றால் அவன் சாப்பிடணும் உபசரிப்பான், அது அல்லது எல்லாருமா சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு பணிகளாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்தில் நம்ம ஒரு உத்தரவு போடக்கூடிய ஆளாக இல்லாமல் அந்த அந்தஸ்து நம்மகிட்ட இருந்தாலும், அந்த ஒரு பவர் நம்மகிட்ட இருந்தாலும், மக்கள் அப்படி நம்ம மதித்தாலும் அவங்கள ஒரு ஆளாக போய் நிற்கணும். நமக்கு உடல்நிலை சரியில்லை ஏழலைங்கிறதுக்காக முதியவர்கள் ஒதுங்குற மாதிரி ஒதுங்கினால் அந்த கணக்கு வேற பெருமையில் வராது. எல்லாரையும் போல நீங்கள் இருந்து கொண்டு அதை செய்ய தவறினோம் என்று சொன்னால் நம்மகிட்ட பணிவு இல்லைன்னு தானே அர்த்தம், அடக்கம் இல்லைன்னு, தன்னடக்கம் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அதிசயித்து போகுது. உலகமே என்ன செய்யுது, என்னடா இவ்வளவு அந்தஸ்தில் ஒரு மனிதருக்கு இப்படி நடக்க முடிகிறது என்றால் எதுக்கு? இதெல்லாம் கதையை கேட்டு போகிறதுக்கு ரசூலுடைய வரலாறு லக்கத் ஹசனா, அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட அழகான முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது. இதை செஞ்சாங்கன்னா நீங்கள் செய்யுங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, அவங்க செஞ்சதெல்லாம் செய்யுங்க. அப்போ இப்படி நடங்கன்னு தான் நல்லா பொதுவாக கட்டளையிட்டான்ல. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்கணுமா இல்லையா? மீலாதவர்களை புகழ்ந்து பேசிட்டா போதுமா? அதான் ரசூலுல்லாஹ்வுக்குரிய கண்ணியமா? அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு பணிவு நம்மள்கிட்ட என்ன செய்யணும், அதிகரிக்க வேண்டும். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸுடைய வீட்டுக்கு போவாங்க. அனஸ் சஹாபி, அவர் சின்ன வயசுக்காரர். அவருக்கு ஒரு சின்ன தம்பி ஒரு பையன் இருந்தான். போகும்பொழுது அந்த பையன் ஒரு குருவியை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு குருவி வளர்த்து விளையாடிட்டு இருப்பான் அந்த பையன். குருவி வளர்க்குறதுக்கு மார்க்கத்தில் கூடும், அது ஒழுங்காக சித்திரவதை பண்ணாமல் அதெல்லாம் கவனித்து கொண்டால் மார்க்கத்தில் கூடும். அந்த குருவி வளர்க்கும் போது என்ன செய்ய, அந்த குருவி செத்து போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்ற வீட்டில் அந்த அனஸ் வீட்டுக்கு போய் அந்த பையனை கூப்பிட்டு, பையன் பேர் அபு உமைர், அபு உமைரே மாஃபால நுகைர், உன் குருவி என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறாங்க. சின்ன பையன் அனசே சின்ன ஆள். அவருக்கு தம்பினா எப்படி சின்ன ஆளாக இருப்பார். அவரிடத்தில் போய்கிட்டு பேரை சொல்லி கூப்பிட்டு நீ குருவி வச்சுருந்து என்ன ஆச்சு என்னப்பா ஆச்சுன்னு அதை அக்கறை விசாரிக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு குருவி செத்து போனது போய் பெரிய ஆள் போய் விசாரிப்பாங்களா? இதை போய் ஏன் விசாரிக்கிறாங்க? யார் விசாரிப்பாங்க? அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் அந்த விசாரிப்பாங்க. அந்த குடும்பத்தில் ஒருவர் அந்த என்ன தம்பி வச்சிருந்து என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி தான் இருந்தாங்க. எல்லார்ட்டையும் குடும்பத்தில் ஒருவர் மாதிரி ஆன காரணத்தினால்தான் அந்த சின்ன பையனுடைய ஒரு குருவி சம்பந்தமாக கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதை விசாரிக்க முடிந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜித் நபவியில் ஒரு கருப்பு நிற மனிதர் பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தார். திடீர்னு மூத்தா போயிட்டார் போல இருக்கு. ஒரு நாள் இப்போ காலையில் பார்க்குறாங்க, ஆளை காணோம். அன்னை காலையில் பார்க்குறாங்க, இரவுல இறந்து போய்விட்டார். காலையில் பார்த்தா கூட்டுற ஆள் ஒரு எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. கூட்டி பெருக்கிட்டு போகிற இங்கே காணோம்னு கேட்குறாங்க. அவர் நேற்று மூத்த ராத்திரி அடைக்கிட்டோமே அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, எனக்கு சொல்லவில்லையா? மற்றவங்க இறந்தாங்கன்னா நான் தொழுவிக்கணும்னு சொல்லுவீங்க, என்னுடைய பிரார்த்தனைங்க விரும்புவீங்க, இதேன்னு எனக்கு சொல்லவில்லை என்று கேட்டுவிட்டு அவரை எந்த இடத்துல அடக்கம் பண்ணீங்க அந்த இடத்துக்கு போய் கபருக்கிட்ட நின்று ஜனாசா தொழுகிறாங்க. என்னுடைய துவா அவருக்கு கிடைக்கணும், எல்லாரும் கிடைச்ச மாதிரி அவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஏன் இதை போய் விசாரிக்கிறாங்க? ஒரு சாதாரண கூட்டி பெருக்கிற ஒரு ஆள் தானே, அதுக்கு நம்ம என்ன அந்தஸ்து வச்சிருக்கிறோம்? அப்படிப்பட்டவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அதை மக்கள் மறைக்கிறாங்க. அவ்வளோ ஆதன் துமூனி, எனக்கு நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாமா என்று சொல்லிவிட்டு துல்லூனி அலா கபரிஹி, கபர் எங்கன்னு காட்டுங்க, நான் போய் தொழுகிறேன்னு சொல்லி அவருக்கு தொழுவிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் பணிவுண்ட. பணிவுக்கு அர்த்தம் என்ன? நம்ம மூத்துக்கு போகிற கூட அளவு வச்சுருக்கோம். காயிபு ஜனாசா பணக்காரனுக்கு தொழுவோம், மன்னர்களுக்கு தொழுவோம், யாரும் சாதா மக்களுக்கு கிடையாது. அப்படி மார்க்கத்தில் இல்லை காயிபு ஜனாசா. ஜனாசா தொழுவிக்காட்டி தான் காயிபு ஜனாசா உண்டு. ஆனால் நடைமுறையில் என்ன இருக்குது, முக்கியமானவர்களை மூத்தா போயிட்டார்னு வைங்க, அவ்வளோ பள்ளிவாசலும் ஜனாசா தொழுக. இது அற்பத்திலும் அற்பமாக கருதப்பட்ட ஒரு ஆள் இறந்துருக்கிறாரு. அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துவா கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். எல்லாருக்கும் கிடைச்ச ஒன்று இவருக்கு இல்லாமல் ஆக்கி விட்டார்கள் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கபர் எங்கே என்று காட்டி செய்கிறார்கள். இன்னும் அடக்கத்திற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கிறது. இதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டும், பண்பட வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால அடுத்தடுத்த வாரங்களில் இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கொரோனாவினால் மரணம் அடைகிற மக்களை உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலுமே அந்தந்த மதத்தின் பிரகாரம் அந்த சடங்கு செய்யலாம் என்று அனுமதிக்கிறார்கள். அந்த சட்ட விதிகளை கட்டுப்பட்டு பயன்படுத்தி அடக்கலாம். அடக்கிறவங்க அடக்கிக்கிறீங்க, எரிக்கிறவங்க எரிச்சிக்கிறங்க.
இவ்வளோ பேருக்கு மேலே கூடக்கூடாது, அந்த உடலை ஒழுங்காக மறைத்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் கண்டிஷன் போட்டு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் இறந்து போனவர்கள் என்ன செய்கிறாங்க, அடக்கம் செய்கிறார்கள். அப்போ இந்த சுகாதாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மேலை நாடுகளில் கூட இறந்து போனவர்களை எல்லாரும் அடக்கம் செய்கிறாங்க. அது வந்து உலக சுகாதார மையம் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு மையத்தை அடக்குவதனால் அந்த கொரோனா பாதிப்பு வரும் என்பதற்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. செத்தவரிடமிருந்து கொரோனா பரவும் என்பதற்கு கூட ஆதாரம் கிடையாது. ஒருத்தர் செத்துட்டார்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த கொரோனாங்கிறது அடுத்த ஆளுக்கு பரவும் என்பதற்கு எந்த ஒரு சான்றுமே கிடையாது. 3 மணி நேரத்தில் அதில் இருந்தால் கூட எல்லாம் போயிடும். அதற்கு பிறகு சாதாரணமாக தூக்கி கொண்டு அடக்கம் பண்ணலாம். இருந்தாலும் உங்களுடைய பேண்டுதலுக்காக அதை ட்ரெஸ்ஸை போட்டு செஞ்சீங்கன்னா சரி தொலைஞ்சிட்டு போங்கன்னு விட்டுடலாம். ஆனால் இந்த உலகத்தில் இந்த இலங்கைங்கிற ஒரு நாட்டில் மாத்திரம் மக்கள் இவ்வளவு கோரிக்கை வைத்த பிறகு கூட வீம்புக்காக வேண்டுமென்றே எரிக்க வேண்டுமென்றே முஸ்லீம்களுடைய ஜனாசாவை எரிக்கிறார். எல்லாரும் தான் எரிக்கிறான், கொரோனான்னு சொல்லி எரிக்கிறான். அப்போ எரிக்க வேண்டிய என்னப்பா உனக்கு அவசியம்? உலக சுகாதார மையம் சொல்லியிருக்குதா இப்படி அடக்குனீர்கள் சொன்னால் மண்ணுக்குள்ள இந்த கொரோனா பரவ இப்படி எல்லா பக்கம் போயிடும் அப்படின்னு ஏதாவது உலக சுகாதாரம் அதானே அவங்க தானே கொரோனான்னு சொன்னாங்க. உனக்கு நீ கண்டுபிடிக்கலையே. கொரோனாவை பற்றி யார் உனக்கு எச்சரிக்கை பண்ணினார்களோ அந்த உலக சுகாதார மையமோ அல்லது வேறு வேறு இந்த மருத்துவத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த மேலை நாடுகளோ இப்படியான ஒரு முடிவை சொல்லி இருக்கிறாங்களா? கொரோனாவில் மரணம் அடைந்தவர்களை எரித்து சாம்பலாக்கினா தான் அந்த தொற்று நோய் அடுத்த ஆளுக்கு பரவாது, அடக்கினால் பரவும் என்று சொன்னார்களா? சொல்ல கிடையாது. இப்படி எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லை. இனவெறி மதவெறியின் காரணமாக நான் தான் உயர்ந்த இனம், நீ மட்டமான ஆள், இந்த நேரடியாக மோத முடியாது, இதை காரணமாக வைத்துக்கொண்டு உன்னை அடக்க முடியாது, பாரு என்ன செய்கிற பார்ப்போம் இப்படிங்கிற அந்த பேரினவாதத்தின் காரணமாக மதவெறியின் காரணமாகத்தான் இலங்கை அரசாங்கம் இப்படியான ஒரு முடிவை எடுத்து இதுவரைக்கும் 10-20 ஜனாசாக்களை எரித்திருக்கிறார்கள். கொரோனா இல்லாமல் இறந்தவர்களை கூட கொரோனான்னு சொல்லி எரித்திருக்கிறார்கள். அது எரிப்பதற்கு இவன் எரிக்கிற அநியாயமான முடிவை எடுத்து விட்டு அதற்கான பெட்டிக்கு எவ்வளவு அதுக்கு அந்த செலவு கொண்டு ஒரு 50,000-60,000 ரூபா அந்த குடும்பத்தாட்ட பிடுங்கி என்ன செய்கிறாங்க, எரிக்கிற வேலையை செய்கிறாங்க. இவ்வளோ பெரிய கொடுமை உலகத்தில் எங்கே நடந்திருக்கிறதா? அந்த மக்களும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இலங்கை மக்கள் போராடுகிறார்கள். இறுதியாக நீதிமன்றத்தின் கதவையும் தட்டி விட்டார்கள். முந்தா நாள் அவனும் கையை விரிச்சிட்டான், இதில் தலையிட முடியாதுன்னு சொல்லி என்ன செஞ்சான், அது கையை விரிச்சிட்டு போயிட்டான். அப்போ ஒட்டுமொத்த டோட்டலாக இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சி அதிகார நீதிமன்றம் எல்லாத்திலும் இருக்கக்கூடியவர்கள் வெறி பிடித்து அலைகிறார்கள். இஸ்லாத்திற்கு எதிரான வெறி கொண்டவர்களாக. இதில் என்ன உனக்கு நன்மை? அதாவது நன்மைக்கு செஞ்சால் பரவாயில்லை, நாட்டுக்கு நன்மையா உனக்கு நன்மை என்ன நன்மை? அவங்க போய் அடக்கம் பண்ணுவதால் உனக்கு என்ன கேடு ஏற்படும்? அதை சொல்லு, ப்ரூஃப் பண்ணி சொல்லு. ப்ரூஃப் பண்ணி கேடு வரும்னு சொன்னால் கேடு வர்ற காரியத்தை முஸ்லிமா செய்வோமா? நம்மளே ஒத்துழைப்புமே. இதனால் இந்த கேடு வரும் என்று நிரூபிக்கப்பட்டு விடும் என்று சொன்னால் சரி கேடு வர்றதை செய்ய சொல்லி இஸ்லாம் வற்புறுத்தாது. அடக்கம் தான் செய்யணும். அடக்கம் செய்தால் என்னென்ன கேடு வரும் என்று ஏதாவது ப்ரூஃப் இருக்கும் என்று சொன்னால் நம்மளால் அடுத்தவனுக்கு கேடு வரக்கூடாது என்று நம்ம எரிக்கிறது கூட ஒத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கும் என்றால் நிர்பந்தம் இருந்தால். அப்படி எந்த ஒரு அமைப்பும் சொல்லவில்லை, எந்த ஒரு நிறுவனமும் சொல்லவில்லை, உலகத்தில் எந்த நாட்டு மருத்துவத்துறையும் இப்படி சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் வேண்டுமென்றே இதை செய்கிறார்கள், மக்கள் போராடுகிறார்கள். அதற்கு எந்த ஒரு வெயிட்டும் இல்லாமல் இருக்கிறது. இதை இங்கே சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் உலகெங்கு இருக்கக்கூடிய மக்கள் முஸ்லிம்கள் இருக்கிறீங்க, நீங்கள் சர்வதேச நெருக்கடி இப்போ ஏற்படுத்த வேண்டும். இதை பார்க்கிற வெளிநாடுகளில் வளைகுடாவில் மேலை நாடுகளில் வசிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த பிரச்சனையை கண்டித்து இலங்கை அரசாங்க தூதரகத்தின் முன்னால் அவர்களுக்கு எதிராக உங்களுடைய கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்வதன் மூலமாக நீங்கள் வசிக்கிற நாடுகளில் இப்படி இலங்கையில் இந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு அடாவடித்தனம் செய்யப்படுகிறது என்று கொண்டு சென்று அந்த உலக நாடுகளுடைய நெருக்கடியும் நிர்பந்தத்தை உண்டாக்கினால் மட்டும்தான் இவர்கள் பணிவார்கள். ஏன்னா இலங்கையை பொறுத்த வரைக்கும் அரபு நாடுகள் முஸ்லீம் நாடுகளுடைய உதவிகள் தான் அது வளர்ந்து நிற்கிறது. நெருக்கடியான கட்டங்கள்லையும் எல்லா விதத்திலையும் அவங்க நிறைய விஷயங்களை உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார்கள். தேவையான உதவிகள்லாம் அதாவது வட்டிக்கல்ல சும்மா உதவியாக என்ன செய்கிறார்கள், மருத்துவமனை அது என்று இலங்கைக்கு நிறைய உதவிகள் செய்கிறார்கள். அப்போ முஸ்லீம்களோட யுத்தம் செய்கிறார்கள் என்கிற அளவுக்கு அதை கொண்டு போனால்தான், உலக நாடுகளுடைய நெருக்கடி வந்தால்தான், ஐநாவுடைய தலையீடு வந்தால்தான் இவர்கள் அதை மாற்றுவார்கள். அதனால இதுக்கு ஒரு கடுமையான நெருக்கடி ஏற்படணும். இதுக்கு வேண்டுமென்று இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தத்தை தான் தொடங்கி இருக்கிறார்கள். இதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை, எந்த ரீசனும் இல்லை. அப்படி ஒன்று இருந்தால் எங்கே செஞ்சிருப்பானே? அவனை விட வெறி பிடித்தவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்களே, இவனே அடக்கிறவன் அடக்கிட்டு போ, எரிக்கிறவன் எரிச்சிட்டு போங்கிறான். அப்படி நெசமா அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு வைங்க, விடுவான்னு நினைக்கிறீங்களா? நிஜமாக இது இந்த அடக்குவதனால் கேடு வரும் என்று சொன்னால் இந்த லட்டு மாதிரி இந்த வாய்ப்பு அழகாக பயன்படுத்தியிருப்பானே, இவன் செய்வான முதல்ல. அப்போ இங்கே உள்ளவனுக்கு மிஞ்சிய வெறியர்களாக இருக்கிறார்கள்.
இங்கே இருக்கிற வெறியர்களை விட இஸ்லாத்திற்கு பயங்கர விரோதிகளாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த இருக்கக்கூடிய ராஜபக்ச அரசு முஸ்லிம்களுடைய பகிரங்க விரோதி என்கிற ஒரு விஷயத்தை உலக அளவுக்கு கொண்டு போனால்தான் இதற்கு நமக்கு தீர்வு கிடைக்கும். அதற்காக இந்த தகவலை சர்வதேச மக்கள் பார்க்கிற சமுதாயத்துக்காக இது பரவும் பொழுது அதற்காக நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்காக இப்போது பதிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.